இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பேய் படம் கொண்டு வந்திருக்க மக்களே. இந்த படத்துல ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல குறிப்பிட்ட நாளைக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளை மட்டும் பலி கொடுக்குறாங்க. ஏன் பலி கொடுக்குறாங்க அப்படின்றதும், அந்த ஊருக்கு நம்ம ஹீரோயினும் பொண்ணும் போனா பொண்ணு காணாம போற அந்த ஊர்ல பயங்கரமான அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றதும், கடைசியா நம்ம ஹீரோயினும் பொண்ணும் அந்த ஊரை விட்டு உயிரோட வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை மக்களே. பொறுமையா உட்காந்து முழுசா பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமான கதை, பழங்காலத்து புராண கதையெல்லாம் கொஞ்சம் தோண்டி கொண்டு வந்து இந்த கதையில சேர்த்து வச்சிருப்பாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பெஸ்டான ஆஃபர் கொண்டு வந்திருக்க மக்களே. அமேசான்ல பெஸ்ட் செல்லிங் லேடிஸ் வாலெட்னு பாத்தீங்கன்னா அது இந்த வாலெட் தான். 850 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது லெதரான்னு கேட்டீங்கன்னா லெதர் கிடையாது. இது வந்துட்டு பிளெக்ஸ் லெதர்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக். அதுவே இதே மாடல் ஒரிஜினல் கவு லெதர்ல நான் உங்களுக்காக மாடலா கொண்டு வந்திருக்கிற இந்த வாலெட் பாத்தீங்கன்னா வெறும் 600 ரூபாய் மட்டும்தான். ஒரு வருஷம் வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்க போகுது மக்களே, அதுவும் பியூர் லெதர்ல. இந்த வாலெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய சந்திரபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரு ஜமீன்தார்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காருடைய வீட்டுல காளி சிலை பெரிய சிலையா இருக்கு. அந்த சிலைக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி பயங்கரமா திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏதோ மாஸ்க் எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஜமீன்தாருடைய மனைவி உள்ளுக்குள்ள பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தை பிறந்தா பலி கொடுத்துருவாங்க போல. அதனாலேயே அந்த ஜமீன்தாருடைய அசிஸ்டன்ட் அங்க வந்து என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு லேடி வெளியே வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த அசிஸ்டன்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை இருக்கு, அந்த இன்னொரு குழந்தையும் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த விஷயத்தை போயிட்டு ஜமீன்தார் கிட்ட இவன் சொல்லும் போது ஜமீன்தார் யோசிக்கிறாரு, ஒரு வழியா ஆண் குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்லனா அடுத்து பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு வருத்தப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அடுத்து என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்கும் போது அடுத்து பெண் குழந்தை பிறக்குது. இப்போ இந்த விஷயம் தெரிய வர அங்க இருக்கிற ஒரு கிழவி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய புடுங்கி எங்கேயோ தூக்கிட்டு போக பார்க்கும்போது ஜமீன்தாருடைய மனைவி தடுக்கிறாங்க. இல்ல கூட்டிட்டு போகாதீங்க, ஒண்ணுமே ஆகாது, தயவு செஞ்சு என் குழந்தைய விடுங்க அப்படின்னு சொல்ல, அதையும் கேட்காம இந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. இதே டைம்ல இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய மரத்தை காமிக்கிறாங்க. அந்த மரத்துல ஏதோ ஒரு அரக்கன் வாழ்ந்துகிட்டு இருக்கான, அரக்க சக்தி இருக்கான்னு தெரியல. தனக்கான படைகள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அப்படியே ஒரு லேடி இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்துல வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு பெரிய கத்திய தூக்கி ஓங்கி ஒரே போடு, ரத்தமா ஊத்துது. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இந்த குழந்தை முதல் குழந்தை கிடையாது. இதுக்கு முன்னாடியே இதே இடத்துல வச்சு இந்த அரக்கனுக்காக எக்கச்சக்கமான குழந்தைய, முக்கியமா பெண் குழந்தைய பலி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 40 வருஷங்களுக்கு அப்புறமா சிட்டி சைட்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டீச்சர் மக்களே அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க மாக்காளிய பத்தி ஏதோ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ல ஒரு குழந்தை என்ன கேக்குது அப்படின்னா, காளியுடைய கையில யாரோ ஒரு அரக்கனுடைய தலை இருக்கு, அது யாருடைய தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுதான் ரத்த பேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் பயங்கரமான பூஜை எல்லாம் பண்ணி ஏதேதோ விஷயங்களை பண்ணி ஒரு சக்தியை வாங்கியிருக்கான். அது என்ன சக்தி அப்படின்னா, அவனை யாராலையும் கொலையே பண்ண முடியாது. இந்த போர்ல வந்துட்டு யாராவது அவனை வெட்டுறாங்க, கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னா அந்த ரத்தம் கீழே விழும் போது ஒரு சொட்டு ரத்தத்துக்கும் அடுத்தடுத்த ரத்த பேஜ் உருவாகிட்டே இருக்கும். அந்த ரத்த பேஜை வந்துட்டு அழிக்கவே முடியாது. இவன் போற போக்குல நல்லவங்க கிட்டயும் சண்டை போட்டு நல்லவங்களையும் அழிக்க ஆரம்பிக்கிறான், கடவுள்கள் கிட்டயே மோத ஆரம்பிக்கிறான். கடவுள்களாலேயே இவனை அழிக்க முடியாதப்ப எல்லாரும் சேர்ந்துட்டு சிவனுடைய மனைவியான பார்வதி அம்மா கிட்ட முறையிடும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனை நான் ஒரு கை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரமான காளி அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க தான் மாக்காளி. அவங்க இவனை வெட்டும் போது இவனை கொலை பண்ண பார்க்கும் போது இவன் வந்துட்டு 1 by 1 உருவாயிட்டு இருக்கான் பாத்தீங்களா அந்த ரத்தத்தின் மூலமா. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ரத்தத்தை ஒரு சொட்டு கூட தரையில சிந்த விடாம அவனுடைய எல்லா ரத்தத்தையும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிக்கும் போது அவனால அடுத்த ஒரு உருவமா மாற முடியாம மொத்தமா அழிஞ்சு போறான். அவனுடைய தலையை தான் வெட்டி கையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு வந்துட்டு ஹீரோயினுடைய பொண்ணு. இப்ப இந்த கதையெல்லாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும் போது அங்க ஹீரோயினுடைய புருஷன் வராரு. அந்த பொண்ணும் வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னா அந்த கேலரியில நிறைய போட்டோஸ்லாம் இருக்கும். அதுல வித்தியாசமா ஒரு ஆலமர போட்டோ இருக்கும். அந்த ஆலமரத்தை டேப்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இது என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த
ஸ்டார்டிங் சீன்ல சந்திரபூர்னு ஒரு ஊரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஊர்ல அந்த அரக்கனை அடைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த அரக்கன் அடைப்பட்டு கிடக்குறானி அந்த மரம்னு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இவங்க 3 பேரும் வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, அப்பா தீபாவளி வரை வரப்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போறாங்களாம், என்ன எப்பதான் தாத்தா பாட்டி ஊருக்கு கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க போயிட்டு என்ன கண்ணா பண்ண போற, அங்க கரண்ட் கிடையாது, வைஃபை கனெக்ஷன் கிடையாது, உன்னால வந்துட்டு ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம அங்க போ தேவையில்ல, வேற எங்கேயாச்சும் போலாமான்னு கேட்கும்போது, சும்மா சும்மா நான் எப்போ உங்க சொந்த ஊரை பத்தி கேட்டாலும் தாத்தா பாட்டிய பத்தி கேட்டாலும் உண்மையை சொல்லாம என்ன விஷயம் ஆச்சு ஏன் போக கூடாது அப்படின்னே சொல்லாம நீங்க வந்துட்டு போக விடாம தடுக்கிறீங்க, கூட்டிகிட்டே போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோச்சுக்குதா. எதுக்காக கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல பெண் குழந்தை பிறந்தாலே பலி கொடுத்துருவாங்க அந்த ரத்த பேஜுக்கு, எதுக்காக இந்த குழந்தைய கூட்டணும், அங்க கூட்டிட்டு போயிட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை, அதனாலதான் சொந்த ஊர் பக்கமே கூட்டிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் முடிவு பண்ணிருக்காங்க போல. நம்ம ஏன் இந்த விஷயத்த பொண்ணுகிட்டே சொல்லக்கூடாது, ஓப்பனா பொண்ணுகிட்ட சொன்னா அவ புரிஞ்சுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட புருஷங்காரன் கேட்கும் போது, இல்ல இல்ல அந்த பொண்ணுக்கு இப்பதான் 10-12 வயசு ஆகுது, இந்த டைம்ல சொன்னோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அந்த பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவ்வளவுதான சப்ப மேட்ரா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிப்பா. நம்ம வீட்டுலாம் கொஞ்சம் காலம் போட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போகும்போது, இதே டைம்ல புருஷங்காரனுக்கு ஊர்ல இருந்து யாரோ கால் பண்றாங்க. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல இருந்த இவருடைய அப்பா இறந்து போயிட்டாராம். அந்த ஒரு சோகமான விஷயத்த சொல்லும் போது மனசுடைஞ்சி உள்ளுக்குள்ள வராரு. ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சந்திரபூர்ல அப்பா இறந்து போயிட்டாராம் அப்படின்னும் போது இவங்க தான் ஹக் பண்ணி ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே வாங்க கிளம்பலாம் அப்படின்னும் போது, இல்ல இல்ல எல்லாரும் போ தேவையில்ல, நீ பாப்பாவை பார்த்துட்டு இங்கே இரு, நான் மட்டும் கிளம்பி போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா பொண்ணு கிட்ட கூட சொல்லாம இங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில பொண்ணு கண்ணை முடிச்சோடனே அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இந்த மாதிரி தாத்தா இறந்து போயிட்டாரு, அதான் அப்பா சொல்லாம கொல்லாம போயிட்டாரு அப்படின்னும் போது, அம்மா என்னமா சொல்றீங்க, எனக்கு ஒரு தாத்தா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அட பாவீங்களா, ஊர்ல தாத்தா இருக்காரு அப்படின்ற விஷயத்த கூட சொல்லாமையா பொண்ணை வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஷாக்கு. ஏமா அப்படி பண்றீங்க, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேத்தி இருக்கேன் அப்படின்ற விஷயமாச்சு தாத்தாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கோச்சிக்கிட்டு அம்மா கிட்டே சண்டை போட்டு போறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி புருஷங்காரனை காமிக்கிறாங்க. இவரு ஊருக்கு போயிட்டு அப்பாக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி அப்பாக்கு கொல்லிலாம் வச்சுட்டு, அப்பாக்கு ஒரு தம்பி இருப்பாரு, அதாவது சித்தப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இப்ப வந்துட்டு எனக்கு இருந்த அப்பாவும் இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறமும் இந்த ஊருக்கு நான் வர விரும்பல, இந்த ஊர்ல நான் ஸ்டே பண்ணவும் மாட்டேன், உங்களுக்கே தெரியும் இந்த ஊர்ல அப்பாக்கு எனக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொத்து பத்து, அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு நான் சிட்டிக்கே போயிட்டு செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும் போது, டே இது எல்லாமே நம்ம பூர்வீக வீடு, உன்னுடைய அப்பா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்ந்த வீடா, இதை விற்க போறியா, நீ ஏன் குடும்பத்தோட இங்கே வந்து செட்டில் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எனக்கு இந்த ஊர் பிடிக்காது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அப்படின்னும் போது, சரி ஓகே உன்னுடைய மனைவியும் மகளும் எப்படி இருக்காங்கன்னு கேட்க, மகள் இல்லையே எனக்கு மகன் தான் பிறந்தான், மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டே என்கிட்டயே மறைக்காத, உன்னுடைய அப்பா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு, மகள் எப்படி இருக்கா, நான் இந்த ஊருக்காரங்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், நீ என்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி ஓகே நைட்டோட நைட்டா நான் கிளம்ப போறேன், எவ்வளவு கம்மியா வித்தாலும் பரவாயில்ல, காசு ரொம்ப கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, மட்டமான பிரைஸ்க்கு வித்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு நல்ல புரோக்கரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனைவிக்கு கால் பண்ணி பேசும்போது, எங்க பொண்ணு உங்களதான் தேடிக்கிட்டு இருக்கா, எப்ப கிளம்ப போறீங்க, நாளைக்கு காலையான்னு கேட்கும் போது, என்னது நாளைக்கு காலையிலயா, நான் நைட்டோட நைட்டா இப்பயே கிளம்ப போறேன், கிளம்பி பகல் விடியத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, ஏங்க ஏற்கனவே நேத்து நைட்டு முழுக்க டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, மறுபடியும் டிரைவ் பண்ணிட்டு வரணுமா, இனி நைட் நல்லா படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில வாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னும் போது, இல்ல நான் கிளம்பதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்றாரு. அடுத்து இவரும் அப்பாவுடைய அஸ்தியை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, அங்க இருக்க வேர்த்தடிக்கு மனுஷன் பொத்துன்னு கீழே விழுகிறாரு. அவரு கீழே விழுந்து எதுவும் அடிப்படாம ஏஞ்சி போவாரு, ஆனா அவருடைய கால்ல அந்த வேருடைய ஒரு பாகம் ஒட்டி இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சும்மா யதார்த்தமா அந்த பொண்ணுடைய டேப் எடுத்து பார்க்கும்போது, ஊருக்குள்ள அந்த மரம் இருக்கு, அந்த மரத்துடைய போட்டோ வந்துட்டு கேலரியில இந்த பொண்ணு போட்டோ எடுத்து வச்சிருக்கா. இந்த ஆலமரத்தை இவ எப்ப பார்த்தா, எங்க இருந்து போட்டோ எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம புருஷனுக்கு இந்த போட்டோ அமுச்சு விட்டு, இங்க பாருங்களேன் உங்க பொண்ணு எந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கா பாருங்கன்னு காமிக்க, அவரு மெசேஜ் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. திரும்ப கால் பண்ணி என்னாச்சு, இந்த போட்டோவை அவ எங்க பார்த்தா, இந்த ஆலமரம் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது சிக்னல் கிடைக்காம போனு கட் ஆகுது. இவன் கடுப்பாயிட்டு ஒண்ணுமே புரியாம பயங்கரமா யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தம் அடிச்சுக்கிட்டே காலை பார்க்கும் போது, கால்ல வந்துட்டு அந்த
கட்ட மாதிரி அந்த வேருடைய ஒரு பாகம் ஒட்டி இருக்கு, இது என்ன கருமம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்ணும்போது அப்போ இந்த காருடைய பேக் சீட்ல ஒரு அரக்கன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த அரக்கன் ஒரு கையை கொண்டு போயிட்டு அந்த கால்ல இருக்க இதுவை கிளீன் பண்ணலான்னு பாக்கும்போது கையை பிடிக்கிறான், இந்த கையை பிடிக்கிறான், கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிச்சு அந்த காரையே சுக்கு நூறா உடைச்சு அப்படியே எரிச்சு புருஷங்காரனையே கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரிய வருது. ஹீரோயின் உடைஞ்சு போறாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. என் புருஷன் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காருக்குள்ளேயே உட்காந்து தம் அடிச்சிருக்காரு. அந்த தம் அடிச்சன் மூலியமா அந்த தீ பரவிதான் இறந்து போயிருக்காரு, இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு அப்படின்னும் போது ஆமா என் வீட்டுக்காரன் அடிக்கடிக்கு காருக்குள்ளேயே உட்காந்து தம் அடிப்பான், ஒருவேளை அப்படிதான் உட்காந்து இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செமையா ஃபீல் பண்றாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இறுதி சடங்குலாம் நடக்குது. அந்த டைம்ல புருஷங்காரனுடைய சித்தப்பா அங்க வராரு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாரு, உன் பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், நான் வந்துட்டு உன் புருஷனுடைய சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகமாகறாரு. அநியாயமா சின்ன வயசுலயே இவன் இந்த மாதிரி இறந்து போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க 2 பேருக்கும் சந்திரப்பூர்ல நான் இருக்கேன், நான் அப்பா மாதிரி உன்னை பாத்துப்பேன், தாத்தாவா இருந்து பேத்தியையும் கவனிச்சுப்பேன், அடிக்கடிக்க கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே நாட்கள் உருண்டு ஓட ஆரம்பிக்குது. 2 பேரும் சம சோகமா இருக்காங்க. நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொண்ணை சாப்பிட சொல்லும் போது அம்மா என்ன சாப்பிட சொல்றீங்களே, நீங்க சாப்பிட்டாதானே அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 3 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது அப்போ ஒரு கனவு மக்களே, கனவுல அந்த புருஷங்கார வந்து கூப்பிடுறான். அப்போ ஒரு மாதிரி இறங்கி போறான் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டு கண்ண முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டே இருக்கும் போது அந்த சித்தப்பா கால் பண்றாரு, உங்க அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னும் போது குட்டி பொண்ணு போனை கொடுக்க, உன்னுடைய புருஷன் இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா ஊர்ல இருக்க வீடு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வித்துட்டு சிட்டில செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நான் பண்ணிட்டேன், அவன் இறந்து போனாலும் அவனுடைய ஆசையை நிறைவேற்றணும் இல்லையா, அதனாலதான் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க கிளம்பி ஊருக்கு வாங்க, ஊருக்கு வந்து சில ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு சேல் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன காசு வேணுமோ அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வேணாம், எனக்கு அந்த ஊருக்கு வரவே விருப்பமே இல்ல, நீங்களே எல்லாமே பாத்துக்கோங்க, அதை விக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னும் போது இல்லம்மா உன் புருஷன் சாவறதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டான், இது எல்லாத்தையும் வித்துட்டு சிட்டியை போயிட்டு செட்டில் ஆகணும், உன்னையும் உன்னுடைய பொண்ணையும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான், இந்த மாதிரி ஆசை நிறைவேறாமலே இறந்து போயிட்டான் இல்லையா, அவனுடைய ஆன்மா சாந்தி அடைய வச்சு நம்ம இந்த விஷயம் எல்லாம் பண்ணோம், நீ கிளம்பி ஊருக்கு வாமா, நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். அப்படின்னா நம்ம ஊருக்கு போறோமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம கிடையாது, நான் மட்டும் போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லம்மா கடைசியா அப்பா போகும்போது திரும்பி வரவே இல்ல, நீங்க வேற தனியா போறேன் அப்படின்னு சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு தனியா போகாதீங்க, என்ன தனியாவும் விட்டு போகாதீங்க, கூடவே கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா இவளும் ரொம்ப சோகமா இருக்கா, வெளியே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போனா கொஞ்சம் மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இப்போ ஊருக்குள்ள கார்ல போயிட்டு இருக்கும்போது அரண்மனை கணக்கா ஒரு பெரிய வீடு இருக்கு, எவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே போக குறுக்கால ஒரு பொண்ணு வரா, ஜஸ்ட் மிஸ்ட் இவங்க வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா அப்பா வந்து அடியே ஒழுங்கா பாத்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்கும்போது இல்ல என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் பார்க்காம வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டேன், இதான் என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகமாகும் போது இந்த குட்டி பொண்ணுடைய பேரு தீபிகா, தீபிகாவுடைய அம்மா அப்பா தான் இந்த அரண்மனையில ஒர்க் பண்றாங்களாம், நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னையா சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே உள்ளுக்குள்ளும் கூட்டிட்டு போறாங்க. எத்தா தண்டி வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு உள்ள போனா அங்க ஹால்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இறந்து போன தாத்தாவுடைய போட்டோ இருக்கு, இவர் தான் அப்பாவுடைய அப்பாவான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்றாங்க. இதே டைம்ல ஹீரோயினுடைய பொண்ணும் தீபிகாவும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டு வா இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போக நம்ம ஹீரோயின் வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு இவ்வளவு பெரிய அரண்மனையில நீங்க 2 பேர் மட்டும்தான் ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா நாங்க தலைமுறையா இந்த அரண்மனையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு முன்னாடி என்னுடைய அப்பாவும் ஃபேமிலியும் பாத்துட்டாங்க, இப்போ என் ஃபேமிலி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அங்க வந்துட்டு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, ஒரு பெரிய காளியுடைய சிலை இருக்கும், பயங்கரமா பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி கொண்டாடி இருப்பாங்க. இப்ப அந்த கோவில் மாதிரியான செட்டப்பையே மூடி வச்சிருக்காங்க. ஏன் மூடி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஆக்சுவலா இந்த கோவிலை ஓபன் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணும், அந்த திருவிழா எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னா காளி இந்த ஊர் மக்களுடைய கனவுல வந்து சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடந்த 40 வருஷமா யாருடைய கனவுலையுமே காளி வராதுனால
இருந்ததுனால இந்த கோவில் பூட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவை காமிக்கிறாங்கன்னு உள்ளுக்குள்ள கூண்டு போறாரு. அவங்கள பார்த்துட்டு அதான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்களே ஜமீனுடைய ஹஸ்பண்ட் இல்ல அசிஸ்டன்ட், அவர் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்த்து நீங்க தான் காலங்காலமா இந்த அரண்மனையை பாத்துக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் நன்றி சொல்லான்னு வந்தேன் அப்படின்னும் போது அவர் ஒண்ணுமே பேச மாட்டாரு. அந்த குட்டி பொண்ணும் ஏதாவது பேசுங்க அப்படின்னும் போது பேசாம அமைதியா இருக்க இவங்க அப்படியே கண்டுக்காம கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினும் பொண்ணும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரர் வந்து கேட்கும் போது வேற ஒண்ணுமே வேணாம், நாளைக்கு அந்த புரோக்கர் வருவாருன்னு சித்தப்பா சொன்னாரு, அந்த புரோக்கர் வந்தவனே சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு அங்க அந்த வேலைக்காரருடைய அப்பா அங்க வராரு. வந்தவரு ஐயோ நீங்க ஏன் இங்க வந்தீங்க, அவ்வளவுதான் எல்லாமே நாசமா போச்சு, எல்லாரும் சாக போறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க பயப்படுறாங்க. அந்த பையன் மத்தவங்க எல்லாம் வந்து சமாதானப்படுத்தி உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. இந்த குட்டி பொண்ணு அரண்டு போயிட்டா. அந்த தாத்தாக்கு என்னாச்சு, அந்த தாத்தா எதுக்காக அந்த மாதிரி வந்து பேசிட்டு போறாரு, ஏன் பயமுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணும் இல்லம்மா, அந்த தாத்தாக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத, என் கூடவே வா, நைட்டு முழுக்க என் கூடவே இரு, என்கிட்ட சொல்லாம தனியா வெளியே போகாத, நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. தூங்கிட்டே இருக்கும் போது அப்போ வந்துட்டு இந்த குட்டி பொண்ணுடைய டேப் ஓபன் ஆகுது. அந்த டேப்ல இந்த பொண்ணு போட்டோ கிளிக் பண்ணா பாருங்க, அந்த மரத்துடைய போட்டோவும் ஓபன் ஆகுது. இந்த டைம்ல விண்டோ பக்கமா 2-3 அந்த குட்டி பசங்களுடைய ஆத்மாக்கள் பேய்கள் அங்க வந்து இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய பொண்ணும் அந்த குட்டி பொண்ணும் சேர்ந்துட்டு சில பல விஷயங்களை அந்த டேப்ல பார்த்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் போது அந்த டைம்ல தீபிகா பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆலமரத்துடைய போட்டோவை பாக்குறா. இந்த போட்டோ எப்படி உங்க டேபுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு கேலரியில போட்டோவா கிளிக் பண்ணு அப்படின்னும் போது நாங்கெல்லாம் இந்த ஆலமரத்துக்கிட்டயே போக மாட்டோம், அந்த ஆலமரத்துக்கிட்ட ஒரு அரக்கன் இருக்கான்னு சொல்லுவான், நீ எப்படி போயிட்டு போட்டோ கிளிக் பண்ணிட்டு வந்த, யாரு போட்டோ எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒன்னும் புரியல. அப்படின்னா அந்த ஆலமரம் இங்கதான் இருக்கா, அந்த ஆலமரத்தை நம்ம போயிட்டு பார்க்க முடியுமான்னு கேட்கும் போது கண்டிப்பா போக முடியாது, இந்த ஊர்ல இருக்கிற யாருமே அந்த ஆலமரத்துக்கிட்டயே போக மாட்டாங்க, போக கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னும் போது ஆலமரத்துக்கிட்ட போக கூடாதா, சும்மா பாம்பு கீம்பு கச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கட்டுக்கதை சொல்லி வச்சிருப்பாங்க, வா சும்மா போயிட்டு பார்க்கலாம், சும்மா போயிட்டு பார்த்தா ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய பொண்ணு அந்த தீபிகா பொண்ணை கட்டாயப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறா. இதே டைம்ல அந்த புரோக்கர் வந்திருக்காரு. வந்தவரு ஒரு கேவலமான ரேட்டை சொல்றாரு. இதை கேட்டு சித்தப்பா கடுப்பாயிட்டாரு, யாரா நீ இவ்வளவு கம்மியான ரேட் சொல்ற, இந்த அரண்மனை எவ்வளவு பெரிய பில்டிங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க தான் பெரிய பில்டிங் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க, ஆனா ஊருக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த அரண்மனைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்துக்குள்ள ஒரு அரக்கன் இருக்கான், ஒரு அமானுஷமான சக்தி இருக்கு, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அந்த மாதிரிலாம் பேசி எங்க கிட்ட ரொம்ப ரேட்டு கம்மியா வாங்கிட்டு வெளியே நல்ல விலைக்கு விற்கலான்னு பாக்குறியா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட சேல் பண்ற மாதிரி கிடையாது, ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடுறாங்க. அதுக்குள்ள அந்த 2 குட்டி பசங்களும் பின்னாடி போயிட்டாங்க. அந்த மரத்துக்கிட்ட போகும்போது ஏதோ கயிறுலாம் கட்டி வச்சிருக்காங்க, ஏதோ மாந்திரிகம் பண்ற இடம் மாதிரியே இருக்கு, அந்த பலிபீடமும் அங்கதான் இருக்கு. இந்த தீபிகா பொண்ணு நான் உள்ளலாம் வரமாட்டேன், நம்ம உள்ள போக கூடாது அப்படின்னும் போது உள்ள போயிட்டு பார்த்தா ஒன்னும் ஆகாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக இதே டைம்ல ஹீரோயின் வந்துட்டாங்க. அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாத அப்படின்னா கேட்காம கொள்ளாம இங்கேயே வந்த அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டு வாங்கிருந்து போலான்னு கூட்டிட்டு போகும்போது அங்க இருந்து யாரோ ஹீரோயினை பாக்குறாங்க. அதை இவங்களும் நோட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா யாரோ ஒரு வயசான பாட்டி போல மக்களே ஹீரோயின் பார்த்தோன்னே அங்க இருந்து போயிட்டாங்க. இவங்க இத பெருசா கண்டுக்காம அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது தீபிகாவுடைய அம்மா அங்க வராங்க. அடியே உன்னை யாரு இங்க வர சொன்னா, அவ்வளவுதான் எல்லாமே கெட்டு போச்சு, நாசமா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாயே மகமாயி நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க எதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணுடைய பாவாடையில பிளட்டா இருக்கு, இந்த பொண்ணு ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டா போல, ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ ஏமா எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கு பீரியட் ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டா போல, கூட்டிட்டு போயிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பாரு, சடங்கெல்லாம் பண்ணு அப்படின்னும் போது கொண்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய பொண்ணு அந்த பொண்ணு இப்போ வந்துட்டு ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டா, பீரியட் வந்ததுக்கு போயிட்டு அவங்க அம்மா ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இது கொஞ்சம் வில்லேஜ், கொஞ்சம் மூட நம்பிக்கை எல்லாம் அதிகமா இருக்கும், நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே தீபிகாவை அவங்க அம்மா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு, இந்த ரூமை விட்டு வெளியே வராத, நானும் ரூமை வந்துட்டு வெளிப்பக்கமா லாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பொண்ணை மட்டும் தனியா விட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பொண்ணு கடுப்பா படுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ இந்த பொண்ணை அந்த அரக்கன் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுடைய அந்த இதுவெல்லாம் யூஸ் பண்ணி கம்பியெல்லாம் நலிச்சு உள்ளுக்குள்ள அந்த மரத்துடைய விழுதுகள் மாதிரி இருக்கு, அந்த அரக்கனுடைய கைன்னு வச்சுக்கலாம், அதை உள்ளுக்குள்ள விட்டு இந்த பொண்ணை அப்படியே அலேக்கா தூக்கி மேல கீழன்னு சமைய
செமையா இடிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா மக்களே. இப்போ அந்த பொண்ணுடைய அம்மாக்காரி வந்து பார்க்கும்போது பொண்ணை காணும், விண்டோடைய கம்பிலாம் வளைஞ்சு கிடக்குது. ஐயோ என் பொண்ணை காணும், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் பொண்ணையும் திட்டிக்கிட்டே வெளியே போயிட்டு என்னுடைய பொண்ணு தான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலே அதையும் மீறி உன் பொண்ணு எதுக்காக கூட்டிட்டு போனா, இப்போ என் பொண்ணை காணும், ஆக்சுவலா உன்னுடைய பொண்ணை தான் அந்த அரக்கன் தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த லேடியுடைய புருஷங்காரன் ஓடி வந்து ஏண்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, பொண்ணு எங்கேயாச்சும் இருப்பா, வா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே போலீஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு போலீஸும் ஸ்பாட்டுக்கு வராரு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த விண்டோ பக்கமா போயிட்டு பார்க்கும்போது அங்க யாரும் வந்துட்டு போன மாதிரியே தடையுமே தெரியல. அப்ப எப்படி அந்த பொண்ணு காணாம போயிருப்பா, யாராவது இங்க வரது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா அந்த அரக்கன் தான் வந்து என் பொண்ணை தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பிறந்த ஒரு பொண்ணை பலி கொடுக்காம விட்டுட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஊர்ல எந்த பொண்ணுலாம் ஏஜ் அட்டெண்ட் பண்றாலோ அந்த பெண்களை மட்டும் அரக்கன் தூக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல, வந்த போலீஸ்க்கும் ஒண்ணுமே புரியல. இந்த மக்கள் என்ன பைத்தியமான பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் இங்க வந்தாரு, அவரும் இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த பொண்ணும் இந்த பொண்ணுடைய பொண்ணும் இங்க வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னா அந்த அரக்கன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். என் பொண்ணு கண்டிப்பா எங்கேயும் காணாமலாம் போயிருக்க மாட்டா. இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்து பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருக்கணும், அந்த ஆலமரத்து அரக்கன் தான் தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, மண்டைய போட்டு பிச்சுக்கிறாங்க. சரி ஓகே வாங்க போயிட்டு பின்னாடி தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ஊர் மக்கள் வரமாட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் அங்க சித்தப்பாலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, பொண்ணு எங்கேயும் காணாம போயிருக்க மாட்டா, நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்க சொல்றேன், நானும் தேடுறேன், கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லதான் அந்த மக்களும் தீபிகாவுடைய அப்பா அம்மாவும் அமைதியாகிறாங்க. எந்த மக்களும் தேட வரமாட்டாங்க, பின்னாடி அந்த ஆலமரத்துக்கா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் ஹீரோயினும் மட்டும் அந்த ஆலமரத்து பக்கமா போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரே ஒரு ஆலமரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆலமர தோப்பு மாதிரி எக்கச்சக்கமான ஆலமரமா இருக்கு மக்களே. அதாவது அவ்வளோ பெரிய மரமா இருக்கு, ஒரு தோப்பு மாதிரி வளர்ந்து போயிருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு லைட் அடிச்சு தேடிக்கே இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பெண் குழந்தை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க அந்த ஆலமரத்துல பொந்து மாதிரி ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டைக்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக பார்க்கும்போது அப்ப அந்த போலீஸ் அங்க வந்து ஏமா என்னமா தேடிட்டு உள்ள போற, நீ அந்த பொண்ணை பாத்தியான்னு கேட்கும் போது நான் யாரையும் பார்க்கல, ஆனா ஏதோ ஒரு குழந்தை அழுகிற மாதிரியும் ஏதோ ஒரு பெண் குழந்தை அழுகிற மாதிரியும் எனக்கு சவுண்ட் கேக்குது, உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னும் போது எனக்கெல்லாம் எந்த சவுண்டுமே கேட்கல, நீ வந்துட்டு அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துல இமேஜின் பண்ணிருப்ப, நைட் டைம் ஆயிடுச்சு வாங்கி வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினுடைய பொண்ணு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்களும் தேடி போனோம், அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல, ஆனா கண்டிப்பா நம்ம அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிடலாம், போலீஸும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அம்மா நான் வெளியே அந்த ஊர் மக்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன், என்னால் தான் அந்த பொண்ணு காணாம போனாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நீங்க என்கிட்ட எல்லாமே மறைக்கிறீங்க, வெளியே இருக்க மக்கள் என்னென்னமோ புது புது கதையா சொல்றாங்க, அப்பாவும் நீங்களும் சேர்ந்துட்டு என்னை இந்த ஊர் பக்கமே கூட்டிட்டு வரல, தாத்தா பாட்டியவே காமிக்கல அப்படின்னும் போது இவங்க அமைதியா இருக்காங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏமா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா அப்பா தான் உன்னை வந்துட்டு இந்த ஊர் பக்கமே கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருந்தாரு, அதான் கூட்டிட்டு வரல அப்படின்னும் போது அதான் ஏமா கூட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் உனக்கு மா காளையோடைய கதையை சொன்னலையா, அந்த கதையை ஞாபகப்படுத்தி பாரு, அந்த கதையில அந்த அரக்கனை வந்துட்டு காளியால மொத்தமா கொலை பண்ண முடியல, அவனை வதம் பண்ணும் போது ஒரு துளி ரத்தம் மட்டும் ஒரு ஊர்ல விழுந்திருக்கு, அந்த ஊர் வேற எந்த ஊருமே கிடையாது, இந்த ஊர் தான் மக்களே, அந்த ஒரு துளி ரத்தம் இந்த ஊர்ல விழுந்தவனே ஒரு புதுவிதமான அரக்கன் உருவாயிருக்கான், அந்த அரக்கனால மொத்தமா பழைய அரக்கனா மாற முடியல அப்படின்னாலும் புதுவிதமான அரக்கனா உருவாயிட்டு சின்ன சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்களா பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறான், கொல்ல ஆரம்பிக்கிறான். இத பார்த்த இந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு காளி கிட்ட போயிட்டு மன்றாடுறாரு, இந்த மாதிரி எங்க ஊரை சேர்ந்த நிறைய பெண் குழந்தைங்களை அவன் காவு வாங்கிட்டு இருக்கான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது இவனே இவ்வளவு தைரியமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு காளி வந்துட்டு பாத்தீங்கன்னா யோசிக்கும் போது அவங்க மேல இருக்க ஒரு ரத்த துளி வந்துட்டு இவனுடைய கண்ணில் ஒழுக இவனுக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அந்த பவர் மூலயமா இவனே
அவனே நேரடியா போயிட்டு சண்டை போட்டு அந்த ஆலமர அரக்கனை மொத்தமா அழிச்சிருக்கான்னு நினைச்சு விட்டு போனா அந்த அரக்கன் முழுமையா அழியாம நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட மறுபடியும் பெண் குழந்தைங்களை வந்துட்டு கடத்த ஆரம்பிக்கிறான். எதுக்காக அப்படின்னா ஒரு பெண் வந்துட்டு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள கருவா உருவாயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பழைய மாதிரி ஒரு அரக்கனா உருவாக முடியும், நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும். எப்படி சக்தி கிடைக்கும் அப்படின்னா மாக்காளியுடைய சக்தி வந்துட்டு ஒரு மனுஷனுடைய கண்ணுல ரத்தமா பட்டு அவனுக்கு ஒரு சக்தி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த சக்தியை அடையணும் அப்படின்னா அந்த பையனுடைய வம்சாவளியில பிறக்கக்கூடிய பெண்களை கடத்தி அவங்களுடைய வயிற்றுக்குள்ள எப்படியாச்சும் கருவை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் போராட இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய வம்சத்துல பிறக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளையும் ஒன் பை ஒன்னா கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். மக்களே பலி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த வம்சத்துல பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோ மக்களே. அந்த ஹீரோவுடைய வம்சம் தான் முக்கியமா. இவங்க வம்சத்துல இது வரைக்கும் பெண் குழந்தை பிறந்தா கொலை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த பெண் குழந்தைய ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி காமிச்சு அப்பாவையும் ஊருக்காரையும் ஏமாத்திருக்காங்க. இவங்களுக்கு பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் ஒண்ணுதான், சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிருக்காங்க. இதுதாமா காரணம் அப்படின்னும் போது அப்படின்னா இந்த ஊருக்காரங்க என்னையும் கொலை பண்றாங்களா பலி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்ச அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது, உனக்கு நான் ஒன்னும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த தீபிகா பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் மக்களை உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த அரக்கன் வந்துட்டு இந்த பொண்ணை முழுமையா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய வேர்களை இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளயும் இறக்கி வச்சு ஒரு மாதிரி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த தீபிகா காணாம போறதுக்கு முன்னாடியே இந்த ஊரை சேர்ந்த நிறைய பெண்கள் காணாம போயிருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுங்க எல்லாரும் வீட்டுக்கு வர போலீஸ் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீடு வீடா போயிட்டு எல்லா பொண்ணுங்கிட்டையும் விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு குட்டி பொண்ணு மட்டும் என்ன சொல்றா அப்படின்னா நான் ஒரு வயசான லேடிய பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு நம்ம அங்க போகும்போது ஒரு வயசான லேடிய பார்த்துமே அவங்களதான் இந்த பொண்ணு மீன் பண்றாளா, அவங்களுக்கும் இந்த பொண்ணுங்க காணாம போறதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது இவங்க பார்த்தாங்க இல்லையா அந்த வயசான லேடி நம்ம ஹீரோனுடைய கார் கிட்ட வந்து நீ சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு உன் பொண்ணை பாரு அப்படின்னும் போது ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்தடிச்சுட்டு உள்ள ஓடி வந்து பாக்கும்போது அந்த வயசானவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கூட உட்கார்ந்து பொண்ணு கேஷுவலா பேசிட்டு இருக்கா. இங்க என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பாவை இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அப்பாவுடைய பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல சரி வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவரு ஓலைச்சுவடி மாதிரி என்னமோ கொடுக்குறாரு, ஒரு பழங்கால புக்கு மாதிரி என்னமோ இருக்கு, இது உனக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வாங்கிட்டு போயிட்டு அதை படிக்கலான்னு பாக்கும்போது அது ஏதோ பழங்காலத்து பெங்கால் லாங்குவேஜ்ல இருக்கு. இவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியுதா இல்லையான்னு தெரியல, படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல திடீர்னு புருஷங்காரன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். புருஷங்காரன் மட்டும் இல்ல மக்களே, காளியம்மாவே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்க இது இவங்களுக்கு வந்த கனவு. காளி வந்துட்டு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க, கனவுல வந்துட்டாங்க. சோ வந்துட்டு நம்ம அந்த கோவிலை திறக்கலாம், பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்க கிட்ட போயிட்டு சொல்லும் போது என்னால நம்ப முடியாது, பல வருஷமா இந்த கோவிலை பூட்டி வச்சிருக்கோம், இப்போ திடீர்னு திறக்க முடியாது அப்படின்னும் போது நீ திறக்கல அப்படின்னா என்ன, நான் போய் திறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த கோவிலை ஓபன் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போது ஊர் மக்கள் எல்லாரும் வராங்க. எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல காணாம போன அந்த தீபிகா பொண்ணும் திரும்பி வரா மக்களே. அப்போ இந்த சித்தப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கோவிலை திறந்து லைட்டா ஒரே ஒரு வாட்டி பூஜை பண்ணோம், அதுக்கே காணாம போன தீபிகா பொண்ணே திரும்பி வந்துட்டா அப்படின்னா நம்ம ஊர் வந்துட்டு பழைய மாதிரி மாறப்போகுது, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு காளிய பயங்கரமா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா காணாம போன நிறைய பொண்ணுங்க வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இவங்களை யாராவது ஏதாவது பண்ணிருக்காங்களா, இவங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவங்களுக்கு அந்த பீரியட் நின்னு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான், அதாவது வயசுக்கு இன்னைக்கு வராங்க அப்படின்னா இன்னைக்கே அந்த அரக்கன் கடத்திட்டு போறான். இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த பீரியடே மொத்தமா நின்னு போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி சாத்தியம், அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்களான்னு கேட்கும் போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு அந்த தீபிகா பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு திடீர்னு மாடி போறா, மாடியில தான் ஹீரோயினும் பொண்ணு இருக்காங்க. இது அந்த தாத்தா பார்த்துட்டு பின்னாடியே வந்து இந்த பொண்ணு கிட்ட ஏதோ சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமா மாடி போற அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பார்க்கும்போது இவ திடீர்னு அப்படியே அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடுறா. இவ இன்னமும் அந்த பேயோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா போல மக்களே. பேயா மாறி தாத்தான்னு கூட பார்க்காம, பேய்க்கு தாத்தாவும் தெரியாது ஆத்தாவும் தெரியாது, இந்த தாத்தாவையே போட்டு தள்ளுறா. அடுத்து மேல
போயிட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க, பக்கத்திலேயே பொண்ணும் தூங்கிட்டு இருப்பா. பொண்ணுக்கும் வயிறு வலி மக்களே, இவளும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா போல. இவ வயிற்று வலியில படுத்துக்கிட்டு இருக்கும் போது வந்த பொண்ணு எழுப்பி வா என் கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நான் ஏன் வரணும், அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னும் போது, அம்மா கிட்டலாம் சொல்லாத, சொன்னா அனுப்ப மாட்டாங்க, உன்கிட்ட வித்தியாசமான ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்கணும், என் கூட வா அப்படின்னும் போது வேற வழி இல்லாம சரி ஓகே ஏதோ காமிக்க போறா போல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போனா. இவ மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு காணாம போன சில பெண்கள்லாம் ஊருக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் நிக்கிறாங்க. அவங்கள முன்னாடி பார்க்கும்போது சாதாரணமாவும் பின்னாடி பார்க்கும்போது பேயாவும் தெரியுறாங்க. இந்த பொண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பொண்ணை காணோம், எங்கடா பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனா தாத்தா இறந்து கிடக்குறாரு. இவங்களுக்கு ஒரு டவுட், அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அவங்க எல்லாரும் இங்க திரும்பி வந்த எல்லா பெண்களும் பேயா மாறி நம்ம ஹீரோனுடைய பொண்ணை தரத்தரன்னு இழுத்துட்டு போக இவங்க போயிட்டு காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த வயசான பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த பொண்ணை புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த பேய்கள் கிட்ட இருந்து காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த டைம்ல ஹீரோயின் போயிட்டு என் பொண்ணை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்தி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு பேக் பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ண அங்க அந்த சித்தப்பா வராரு. என்னமா அதுக்குள்ள அவசர அவசரமா இங்கேயோ கிளம்புற போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க என்ன சொன்னீங்க, இங்க பேய் போதும் அந்த மாதிரி மூட நம்பிக்கை எதுவுமே இங்க கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது எல்லாமே உண்மையா இருக்கு. ஒரு செகண்ட் விட்டுருந்தேன் அப்படின்னா என்னுடைய பொண்ணுடைய உயிரே போயிருக்கும். நான் கிளம்புறேன், யாரு சொல்ற பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்புனா இந்த பேய் குழந்தைகள் எல்லாமே பின்னாடி வந்து காரை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. நம்ம குட்டி பொண்ணை தூக்கிட்டு போக ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவு போராடுறாங்க, ஆனா அவங்களால வந்துட்டு பேய்கள் கூட சண்டையே போட முடியல. இந்த காருடைய கண்ணாடி எல்லாம் உடைச்சு இந்த காரையே அலேக்கா தூக்கி பலேக்கா போட காருடைய கண்ணாடி எல்லாமே உடையுது. இவங்களுக்கும் செமையா காயம்படுது. அந்த தீபிகா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ நம்ம ஹீரோயினுடைய பொண்ணை அட்டாக் பண்ணி அப்படியே தூக்கும் போது ஹீரோயின் காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அவங்களையும் அட்டாக் பண்ணிட்டு இந்த குழந்தைய தூக்கி கொடுக்க ஒன் பை ஒன்னா கை மாறி போயிட்டு அங்க பார்த்தா சித்தப்பாக்காரன் நிக்கிறான். அவன் கைக்கு தான் இந்த குழந்தை போய் சேருது. அட பாவி, அப்படின்னா நீ தான் இந்த எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு, அப்படியே மயக்கமாகறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எல்லா குழந்தைங்களும் காணாம போயிட்டு திரும்பி வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் மறுபடியும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ்க்கு ஒண்ணும் புரியல. ஏங்க என்னங்க சொல்றீங்க, ஒரே டைம்ல எப்படி எல்லாரும் காணாம போவாங்க, நீங்க குழந்தைங்களை ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களான்னு கேட்கும் போது எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இந்த ஊர்ல அந்த சித்தப்பங்காரன் பெரிய மனுஷர் தானே, அவருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரையும் காணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போலீஸ்க்கு இதுக்கு முன்னாடியே இந்த சித்தப்பங்கார மேல ஒரு டவுட் மக்களே. ஏன் அப்படின்னா எல்லா காணாம போன குழந்தையும் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு விசாரிக்கும் போது இவனும் கூடவே போயிருப்பான். யார் உங்களை கூட்டிட்டு போனா, யார் உங்களை தூக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுங்க இந்த ஆளை தான் பாத்திருப்பாங்க. அப்போ இந்த ஆளு மிரட்டுற மாதிரி மேல கை வச்சுக்கிட்டு நீ பயப்படாம உண்மையை சொல்லு, யாரும் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அவங்க பயந்துருப்பாங்க. ஒருவேளை அந்த ஆள் தான் இந்த பெண்கள் காணாம போறதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை தேடி பின்னாடி காடு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த காட்டு பக்கமா சில கான்ஸ்டபிள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே ஆலமர காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கு. அங்க இருந்து ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த வயசான பாட்டிய பார்த்துட்டு எங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு, நான் உன்னுடைய எதிரி கிடையாது, நான் யாரையும் தூக்கிட்டு போல, ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் உன்னுடைய சின்ன மாமனார் தான் காரணம் அப்படின்னும் போது அந்த ஆளு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒரு ஜமீன்தாருடைய மனைவிக்கு ரெட்டப்புள்ள பிறந்திருக்கும். அதுல ஒண்ணு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைய பலி கொடுக்க சொல்லி அந்த டான்ஸ் ஆன பொண்ணு கிட்ட கொடுக்கும் போது அவங்களும் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மனசு கேட்கல. கடவுள் வந்துட்டு யாரையும் கொலை பண்ண சொல்ல மாட்டாங்க, யாரையும் பலி கேட்க மாட்டாங்க, காப்பாத்த தான் செய்வாங்க. என்னால வந்துட்டு பலி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது உடனே தம்பிக்காரங்க வரான். வந்தவன் இவளை பார்க்கும் போது எனக்கு தப்பா தான் பட்டுச்சு, இவ ஒரு சூனியக்காரி, இவ சரி கிடையாது, இவ வந்துட்டு பலி கொடுக்க வேணாம், பலி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நானே பாத்துக்கிறேன், இந்த ஊருக்காக இந்த குடும்பத்துக்காக நானே இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பலி பீடத்துல குழந்தைய வச்சு ஓங்கி ஒரே போடு மக்களே. இதே போல நிறைய குழந்தைங்களை கொலை பண்ணிருக்கான். இதுக்கு அப்புறம் தான் அந்த அரக்கன் இருக்கான் பாத்தீங்களா, அரக்கன் வந்து இவனை போட்டு பொலன்னு பொழந்து கண்ணாடி மூலியமா பேச ஆரம்பிக்கிறான். உன்னை யாரா அந்த குழந்தைய கொலை பண்ண சொன்னா, நீ அந்த குழந்தைய கொலை பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு போது, ஐயா சாமி நீங்க உண்மையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாம கொலை பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன், நான் உங்களுக்கு நிறைய குழந்தைங்களை
கொண்டு வரேன் அப்படின்னும் போது எனக்கு நிறைய குழந்தைங்க தேவை கிடையாது, அந்த வம்சத்தை சேர்ந்த உன்னுடைய வம்சத்தை சேர்ந்த குழந்தை தான் வேணும், உன்னால கொண்டு வர முடியுமான்னு கேட்கும் போது என்னால கண்டிப்பா கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பிராமிஸ் பண்றான். அதே போல பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அதனால்தான் அந்த அரக்கன் இவனுக்கு சில சக்திகளை கொடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லி முடிக்கிறாங்க. இதே டைம்ல சித்தப்பாவை தேடி போலீஸ் எல்லாம் வந்தாங்க பாத்தீங்களா, அந்த போலீஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வரும்போது அந்த சித்தப்பாங்காரன் இங்கதான் இருக்கான், இவனை பிடிச்சி எங்கடா அந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுடைய உடம்புக்குள்ள அந்த அரக்கன் வந்துட்டு மேர்ஜ் ஆகிறா மக்களே, உடம்புக்குள்ள ஊடுருவி இங்க இருக்கிற எல்லா போலீஸையும் கொன்னு குவிக்கிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த கதையெல்லாம் கேட்டு என் பொண்ணை காப்பாத்த வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, உன்னால அவ்வளவு ஈஸியா போயிட்டு உன் பொண்ணை காப்பாத்த முடியாது, கடவுளை வேண்டு, கடவுள் மட்டும்தான் உன் பொண்ணை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுவாங்க, நேரடியா போனா உன்னையும் அழிச்சிடுவான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ எல்லாருமே சேர்ந்துட்டு ஊர் மக்கள் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு மாக்காளியை கும்பிட இங்க ஒரு பாட்டு இவங்க மனம் உருகி பயங்கரமா வேண்டாங்க. வேண்டி முடிக்கும் போது மயக்கம் போட்டு கீழே விடுகிறாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சாமியே வந்து இவங்களை எழுப்புறாங்க. இவங்களுடைய ஆன்மா மட்டும் வெளியே எந்திரிச்சு வருது. அந்த ஆன்மாக்கு இவங்க திலகமிட்டு கையில ஒரு கத்தியை கொடுத்து நீ போயிட்டு அவனை வதம் பண்ணிட்டு வா அப்படின்னும் போது இவங்களும் கத்தியோட போறாங்க. கத்தியோட போனா அந்த அரக்கன் நேரடியா வந்து சண்டை போடாம அந்த குட்டி பிள்ளைகளை வந்துட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த குட்டி பிள்ளைகளை அமுச்சு விட அவங்கள வந்துட்டு வதம் பண்ணவோ இல்ல வெட்டி வீசவோ மனசு வராம முதல்ல தீபிகா வருவா. அந்த பொண்ணுடைய தலையில கைய வச்சு இவங்க வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு வெளியே வந்துடுறா. இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வராங்களோ அவங்க எல்லாரையும் தலை மேல கைய வச்சு சாமி கும்பிடும் போது அவங்க அப்படியே மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நேரடியா போயிட்டு அந்த வில்லன் கூட மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவன் செமையா சண்டை போட்டு அந்த கத்தி எல்லாம் புடுங்கி கடாசி நம்ம ஹீரோயினுடைய கழுத்தை நெரிச்சு அப்படியே கொலை பண்றா. மக்களே என்ன அழிக்க இதுக்கப்புறம் யாராவது பிறந்துதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய உடம்புக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கருவை விதைக்க ஆரம்பிக்கிறான். இதை ஒரு ப்ராசஸ் மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சக்தி எல்லாம் போயிட்டு இருக்கு மக்களே. இதே டைம்ல ஹீரோயின் இறந்து ரத்தம் வந்துட்டு பூமிக்குள்ள சொட்ட ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு முன்னாடியே நிறைய பெண் குழந்தைங்களை பலி கொடுத்து அந்த எலும்பு கூடு எல்லாம் உள்ள இருக்கும் பாத்தீங்களா, அந்த எலும்பு கூடுகளுக்கு மேல இந்த ரத்தம் ஒழுக ஏற்கனவே இறந்து போன அந்த பெண் குழந்தைகளுடைய ஆன்மாக்கள் எல்லாமே சேர்ந்துட்டு ஹீரோயினுக்கு உயிர் கொடுக்கறாங்க. அந்த உயிரை வச்சுட்டு இப்போ வெறித்தனமா அந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அந்த அரக்கனை வெட்டி அந்த இதயத்தெல்லாம் பிச்சு எடுத்து பயங்கர கோரமா இருக்கும் இந்த சண்டை. அந்த சண்டையில அரக்கனை கொலை பண்றாங்க, பொண்ணையும் காப்பாத்துறாங்க. இதே டைம்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் நார்மலா அவங்க வந்துட்டு அந்த அரக்கனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஓடி போயிட்டு அம்மானு ஹக் பண்ண நம்ம ஹீரோனுடைய பொண்ணு மட்டும் படுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ இந்த பாட்டி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் டூ லேட், இந்த பொண்ணு இப்போ பிரெக்னன்ட் ஆயிட்டா, நம்மளால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ அந்த அரக்கனை அழிக்கிறதுக்குள்ள அந்த அரக்கன் உன்னுடைய பொண்ணுக்குள்ள அந்த வினையை வதச்சிட்டான், இதுக்கப்புறம் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னுடைய பொண்ணை பலி கொடுத்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்த ஊரையும் உலகத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. மனசை கல்லாக்கிட்டு வேற வழி இல்லாம பலி கொடுக்கலான்னு கத்திய தூக்குறாங்க. அந்த டைம்ல மறுபடியும் இறந்து போன எல்லா ஆன்மாக்களும் சேர்ந்து வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற கருவை அழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வெட்டலான்னு கிட்ட போகும்போது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே இறந்து போன ஏற்கனவே பலி கொடுக்கப்பட்ட அந்த பெண்களுடைய ஆத்மாக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு உன்னுடைய பொண்ணை வந்துட்டு காப்பாத்திட்டாங்க, அந்த கருவை அழிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது. சந்தோஷப்பட்டு பொண்ணை ஹக் பண்றாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.